வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி நோட்டிஃபிகேஷன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அரசு பணி 6/4/25 அறிக்கை நாள் இன்னி தான் வெளிவந்திருக்கு. இணையதள வாயிலாக பதிவு செய்ய மற்றும் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 5/5/25. இணையதளம் வாயிலாக கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி நாள் 6/5/25. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜோப்தார் போஸ்ட்டு, அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு, வீட்டு உதவியாளர், ரூம் பாய், இந்த மாதிரி பதவிகளுக்கு நேரடி தேர்வு மூலம் நடத்துகிறாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் www.mhc.tn.gov.in அப்படிங்கிற இணையவழியில் போயிட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அறிக்கையும் சென்னை உயர்நீதிமன்ற பதவிகளில் காலியாக உள்ள துப்புரவு பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்ச்மேன், சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்காக வெளியிடக்கூடிய அறிக்கை. இந்த 2 அறிக்கைகளுக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரருக்கு ஒரே ஒரு பொதுத் தேர்வு எழுதும் தேர்வு தான். எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு தான். ஒரு விண்ணப்பதாரர் 2 அறிக்கையிலும் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தால் தகுதி மற்றும் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஏதாவது ஒன்றுக்கு பணியமர்த்தப்படுவார்கள். என்னென்ன பணி அப்படின்னா, ஜோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்ச்மேன், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர், இது போன்ற பணிகளுக்கு எந்த விண்ணப்பமோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். ஒவ்வொரு அறிக்கைகளுக்கும் தனித்தனியாக தேர்வு கட்டணம் கணக்கிடப்படும். ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு கட்டணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பொது எழுத்துத் தேர்வில் குறைந்தபட்சம் தகுதி மதிப்பெண்களை பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை அடிப்படையில் நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை கூறும்போது கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யக்கூடிய சமர்ப்பிக்க வேண்டும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா இணையவழியில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு விண்ணப்பம் படிவம் www.mhc.tn.gov.in அப்படிங்கிற இணையவழியில் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணும். தேர்வு பார்த்திங்கன்னா பின்னாடி அறிவிக்கப்படும் என்றைக்கு என்ன அப்படின்னு. முன்னுரிமை இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் அனைத்து ஆட்சேர்ப்புகளுக்கும் தகுதியின் அடிப்படையிலேயே நடத்தப்படும். நேர்மையற்ற முறையில் வேலை வாங்குவதற்கான உறுதி அளித்து ஏமாற்றும் மோசடியாளர்கள் மற்றும் தரகர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் தங்களை காத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. எல்லாமே நேர்மையான முறையில் தான் தேர்வு வச்சு தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலி பணியிடங்கள் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஜோப்தாரில் 12 இடங்கள், அலுவலக உதவியாளர் 137, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வீட்டு உதவியாளர் ரெசிடென்ஸ் அசிஸ்டண்ட் 87 பேர், ரூம் பாய்க்கு 4. இந்த மாதிரி காலி பணியிடங்கள் எல்லாத்துக்குமே சம்பளம் பார்த்திங்கனாக்கா சம்பள நிலை 1 15,000லேருந்து 7,000 வரைக்கும், 15,700, அதிகபட்சம் 58,100 ரூபா வரைக்கும். அதுக்கப்புறம் அலவன்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கலாம். காலி பணியிடங்கள் பகிர்வு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. அது விளம்பர பின்னாடி இருக்குது, பார்த்துக்கலாம். வயது வரம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதிதிராவிட அருந்ததியினர், பழங்குடியினர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 18லேருந்து 37 வரைக்கும், அதிகபட்சம் 37, மற்றவங்களாம் 32ஓட முடியுது. 18 to 32. அந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா 37. அடுத்து பார்த்திங்கனாக்கா பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் என்றால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணி அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில் முழுநேர பணியாளர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தகுதியான பிரபலமாக இருந்தால் அவங்களுக்கு 18லேருந்து 47 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள்னால் அவங்களுக்குன்னு
இடஒதுக்கீடு இருக்குது. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் 50 வரைக்கும் இருக்குது. ஏஜ் லிமிட்டு அவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் உண்டு. கல்வி தகுதி 12th முடிச்சிருக்கணும், 8th முடிச்சிருந்தாவே போதும். என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அலுவலக உதவியாளர் பதவி முன்னுரிமை. செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டும் உரிமை இருக்கணும். சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அனுபவம் இருக்கணும். எந்தெந்த வேலையும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கட்டணம் வந்து பார்த்திங்கனாக்கா 500 ரூபா எதுக்காக இருந்தாலும். எஸ்சி எஸ்டிக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது நுழைவுத் தேர்வு தமிழ் தகுதி தேர்வுக்கு 25 மார்க்கு மொத்தம், குறைஞ்சபட்சம் 10வது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிப்படை அதாவது ஜிகே இருக்கும், அது 40 to 40 அதிகபட்சம், குறைஞ்சது 10வது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு வரை, பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாடத்திட்டம் தான் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள் அடிப்படையான கணிதம் தேவை. 1:4 1:5 அந்த மாதிரி ரேஷியோவில் கூப்பிட்டு செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வுக்கு குறைஞ்சபட்சம் 40 ஜோப் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சமையல்காரர் அப்படின்னா 20 மதிப்பெண், வீட்டு பராமரிக்கிற 20, அலுவலக உதவியாளர் 40 மதிப்பெண் பெற்று இருக்கணும் குறைஞ்சபட்சம். இதெல்லாம் வீட்டு உதவியாளருக்கு 40. எல்லாத்துக்குமே தேர்வு தான், எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு தான். வீட்டு உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா இலகு ரக வாகன உரிமை உள்ளவர்கள் 3 மதிப்பெண், வீட்டு பராமரிக்கிறவங்களுக்கு அனுபவச் சான்று இருந்தால் 1 மதிப்பெண். அந்த மாதிரி சமையல் பேக்கரி அனுபவம் இருந்தால் 1 மதிப்பெண். அனுபவத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து ஒரு பதவிக்கு 5 அல்லது 5ற்கு மேற்பட்ட, அதை 1:5 என்ற ரேஷியோவில் கூப்பிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. 1:2 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் தான், யார் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து பணியமர்த்தக்கூடிய இடங்கள் நீதித்துறையில். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கேட்டகரி வைஸ் ஜோப்தாருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஜிடியில் 2 போஸ்டிங்கு, பேக்லாக் இருக்குன்னு 1 இருக்குது, கரண்ட்டில் 1, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 போஸ்டிங்கா. அதுக்கும் கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. எம்பிசிக்கு 1, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கண்ட்லேயே ஒரு 10, பேக்லாக் 2 தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் 1, ஜிடியில் 1. இது எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற போஸ்டிங் தான். எல்லா கம்யூனிட்டிக்குமே ஒவ்வொரு போஸ்டிங் உண்டு. எஸ்சி உமனுக்கு மட்டும் தான் இல்லை, அது வந்து பேக்லாக்கில் உண்டு. அதே போல் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லா கம்யூனிட்டியுமே ஜிடிலேயே 16 இருக்குது. ஜிடி பிஎஸ்டிஎம் 5, ஜிடி உமனில் ஒரு 7, ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் 2, இது எல்லாத்துலேயும் 1. ப்ரியாரிட்டி 6. அதே மாதிரி பிசி அதர் தென் பிசிஎம் 15 போஸ்ட் இருக்குது பிசிஎம்மில். இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போஸ்ட்டு இருக்குது. நீங்கள் எந்த இதில் வரீங்களோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது இந்த 137 போஸ்டிங் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு ரெசிடென்ஸ் அசிஸ்டன்ட், வீட்டுக்கு பராமரிக்கிற உதவியாளர். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போஸ்டிங்னா 87 போஸ்டிங். இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா கேட்டகரி வைஸ் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். ஜோப் அது ரூம் பாய், அதுலேயே ஒரு 4 போஸ்டிங் இல்லையா, அது ஜிடியில் 1, ப்ரியாரிட்டி சியில் 1, எம்பிசியில் 1, இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது. பேக்லாக் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கிறது. ஆனால் 8 வரைக்கும் கேட்க மாட்டாங்க, 10 வரைக்குமே ஓரளவு படிங்க, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.